ஹாய் வீவர்ஸ், வணக்கம். இன்றைக்கி ஒரு சின்ன ஸ்டோரி சொல்கிறேன். ஒரு மாணவன் தன்னுடைய பள்ளிக்கூடத்தில் மார்க் ரொம்ப கம்மியாக எடுத்துறான் ஒரு எக்ஸாமில். அது என்னன்னா ரொம்ப கம்மி, ஒரு 10 மார்க்கு, ஒரு 5 மார்க்கு, 5 மார்க்கு, 4 மார்க் இந்த மாதிரி எடுக்கிறான் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும். அதை கொண்டு போய் தன்னுடைய அம்மா கிட்ட காமிக்கிறான். அந்த ரேங்க் சீட்டில் இருக்கிற மார்க்கை அவங்க அம்மா பார்க்குறாங்க. எல்லாத்துலேயும் மார்க்கு கீழேயும் சிகப்பு கோடு போட்டிருக்கிறாங்க. அது என்னன்னு சொல்லி அவங்க அம்மா கேட்குறாங்க. கேட்டோன்னே அந்த பையன் சொல்கிறான், அம்மாம்மா நான் நல்லா படிக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக வாத்தியார் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா எனக்கு மார்க்கு கீழே சிகப்பு கோடு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த பையன் அவங்க அம்மா கிட்ட சொல்கிறான். அவங்க அம்மா உடனே பார்த்துட்டு அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, இது என்னப்பா 8, 7, 15, 10 இருக்குது, அதெல்லாம் என்னப்பான்னு கேட்குறாங்க. கேட்டோடனே அவர் சொல்கிறாங்க, அந்த பையன், அம்மாமா தமிழ் வாத்தியார் 10 ரூபா வாங்கிட்டு வர சொன்னார், இங்கிலீஷ் வாத்தியார் 5 ரூபா வாங்கிட்டு வர சொன்னார், கணக்கு வாத்தியார் 8 ரூபா வாங்கிட்டு வர சொன்னார், அறிவியல் வாத்தியார் 4 ரூபா வாங்கிட்டு வர சொன்னார், சமூக அறிவியல் வாத்தியார் 3 ரூபா வாங்கிட்டு வர சொன்னாருன்னு சொல்லி ஒவ்வொரு மார்க் அவன் எடுத்த மார்க்கை காசாக மாற்றி அவங்க அம்மா கிட்ட ஏமாத்துறான். அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, மொத்தமாக எவ்வளோ வருதுன்னு கூட்டி பார்த்து அந்த காசை அந்த பையன்கிட்ட கொடுத்துட்றாங்க. கொடுத்த உடனே அந்த பையன் சந்தோஷமாக வாங்கிட்டு ஸ்கூலுக்கு போயிடுறான். போனோடனே இன்னொரு பையன் அந்த ரேங்க் சீட்டில் இருக்கிற மார்க்கெல்லாம் சும்மா, இந்த மாதிரி உங்கள் பையன் உங்களை ஏமாத்துறான், அது உண்மையிலே அது காசு கிடையாது, அது அவன் எடுத்த மார்க்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்கிறான். சொன்னோடனே அந்த அம்மா சொல்கிறாங்க, அவன் பொய் தான் சொல்கிறான்னு சொல்லி எனக்கு முன்கூட்டியே தெரியும். ஆனால் இன்றைக்கி 4 மார்க்கு 4 ரூபான்னு நினைக்கிறான், 10 மார்க்கு 10 ரூபான்னு வாங்கிட்டு போகிறான். அவன் ஒரு நாளைக்கு 50 மார்க் எடுத்துகிட்டு என்கிட்ட 50 ரூபா கேட்கலாம், ஒரு நாளைக்கு 90 மார்க் எடுத்துகிட்டு என்கிட்ட 90 ரூபா கேட்கலாம் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு ஒரு நாளைக்கு படிச்சிட மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்கிறாங்க. அதாவது ஒவ்வொரு தாயும் தன்னோட மகனை ஏமாத்துறான்னு தெரிஞ்சால் கூட அந்த தாய் அந்த மகன் மேலே அவ்வளோ ஒரு நம்பிக்கையை வச்சுருப்பாங்க அப்படிங்கிறது இது ஒரு உதாரணமான கதை. இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்.